السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كي لا يكون دولة بين الأغنياء. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، إقام الصلاة وإيتاء الزكاة، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவக்குகிறேன். ஜகாத் சமூக நன்மையாகும் என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்த செய்திகளை எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் துவங்கியதுதான் தெரிந்தது. ரமலானுடைய 3வது ஜும்மாவை நாம் வீட்டிருக்கிறோம். இதை 2 விதமாக நாம் எடுக்கலாம். ஒன்று, கியாமத் நாளுடைய அடையாளம். நாட்களும் நேரங்களும் வேகமாக செல்கிறது என்று சொன்னால் மறுமை நாளுடைய அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபக்கம், நம்மளுடைய நாட்களில் நம்மளுடைய நேரங்களில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து ஒன்று செஞ்சிட்டான்னா நாள் ஓடுறதும் தெரியாது, நேரம் ஓடுறதும் தெரியாது. இந்த சமுதாயத்திற்கு 2வது தெரியுதோ இல்லையோ, முதல் விஷயம் கண்டிப்பா தெரியும். இவ்வளவு வேகமா போகுது, இப்போ மக்கள் விலகி இருக்கிறாங்க கியாமத்துடைய அடையாளம் என்பது. அந்த அடிப்படையில் ரமலானுடைய 3வது ஜும்மாவில் இருக்கிறோம். இன்னும் ஒரு ஜும்மா பாக்கி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா முந்தைய ஜும்மாக்களுடைய நாட்களுடைய பகல் இரவு வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஜும்மாக்களுடைய அடுத்த ஜும்மாக்களுடைய எல்லா அமல்களும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. முந்தைய ரஹ்மத்துடைய ரஹ்மத்தை நமக்கு வழங்கிடுவானாக. மகஃபிரத் இன்றோடு முடிகிறது, அல்லாஹ் நமக்கு மகஃபிரத்தையும் வழங்குவானாக. இன்றையிலிருந்து அடுத்த 10 நாள் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய நரகத்துடைய விடுதலையை அல்லாஹ்விடத்திலே கேட்டு நரக விடுதலை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஜகாத் சமூக நன்மையாகும் என்ற தலைப்பை, ரமலான் நன்மையின் மாதம், நன்மைகளை கொள்ளை அடிக்கக்கூடிய மாதம், நன்மைகளை 1க்கு 10, 100, 1000, லட்சம், இப்படி கோடியாக, இன்னும் சொல்ல போனால் அதை விட பன்மடங்கு அல்லாஹ் என்ன நாடுகிறானோ வாரி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடர்ந்து நாம் நன்மைகளை செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை 1க்கு 10ஆக, 100ஆக, 1000ஆக, லட்சமாக, கோடியாக வழங்குகிறான். அந்த வரிசையில் இந்த ரமலானிலே ஜகாத்தை கொடுப்பது பன்மடங்கு நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் முதலிலே உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். பொதுவாக ஜகாத்தை எப்போ கடமையாக சொல்லி இந்த உம்மத்தை இன்னும் முழுமையா விளங்கிக்கல. இந்த உம்மத்து ஜகாத் என்பது ரமலானில் தான் கடமை என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். கிடையாது. ஜகாத்து பூர்த்தி ஆக வேண்டும் என்றால் ஏறக்குறைய 1 ஆண்டு கண்டிப்பாக தேவை. உதாரணத்திற்கு இது மே மாசம் என்று சொன்னால் அடுத்த மே மாசம் வரைக்கும் 1 ஆண்டு தங்கமோ வெள்ளியோ, கால்நடைகளில் ஆடோ மாடோ ஒட்டகமோ, விவசாய நிலங்களில் பயிரிடக்கூடிய தானிய வகைகளோ, இவையெல்லாம் கண்டிப்பாக ஏறக்குறைய அந்த 1 ஆண்டு கழித்து மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அளவுகோடு உட்பட்டு இருந்தால் அவர்கள் மீது ஜகாத்து கடமையாகிறது. ஜகாத் என்பது மற்ற மாதங்களில் கொடுப்பதும் சிறந்தது. 1 வருடம் பூர்த்தியாய் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் அதை கொடுப்பதுதான் அதற்கு பெயர் ஜகாத் என்பதாக சொல்வார்கள்.
ரமலானில் தருவதின் நோக்கம் என்ன? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், மற்ற மாதங்களை விட இந்த மாதம் ஆக சிறப்புக்குரியது. ஒரு நஃபிலை நீங்கள் தொழுதால் பல உபரியான நன்மைகளை பெறுகிறீர்கள். ஒரு ஃபர்லை நீங்கள் நிறைவேற்றினால் பல ஃபர்லுடைய அந்தஸ்துகளை நீங்கள் அடைந்து கொள்கிறீர்கள். ரமலானிலே கூடுதல் நன்மை அல்லாஹ் தருவதினால் தான் ஏறக்குறைய அதிகமான இஸ்லாமிய பெருமக்கள், அதே போன்று ஏறக்குறைய அதிகமான இஸ்லாமியவர்கள் ரமலானிலே ஜகாத்தை கொடுப்பது வளமையாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த கடமைகளை நாம் சற்று கவனித்து பார்த்தால் அல்லாஹ் எல்லாவற்றிலும் நமக்கு சலுகைகளை தந்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதற்கு ஒரு நேரமும் காலமும் இருக்கிறது. எல்லா நேரமும் தொழ முடியாது, அந்தந்த நேரத்தில் தான் தொழுகையை நிறைவேற்ற முடியும். இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய ரமலானுடைய நோன்பு அது எல்லா மாதமும் இருந்தாலும் வைக்க முடியாது. வருடத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் ரமலானிலே நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அதுபோன்று தான் ஜகாத். ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டால் அந்த வருடத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் கொடுத்தாக வேண்டும். மார்க்கத்தில் ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், ஜகாத்தினுடைய கால அளவை நீங்கள் தாண்டி விட்டால் நீங்கள் பெரிய குற்றவாளி என்பதாக பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த குறுகிய அந்த கடைசி அந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் தான் அவர் ஒரு ஹாஜி என்பதற்கு அடையாளம். குறிப்பிட்ட இடங்களில் அவர் இல்லைன்னு சொன்னா அவர் ஹாஜின்னு சொல்ல முடியாது. அதுபோல வணக்க வழிபாடுகளில் அல்லாஹு தஆலா இப்படி ஒவ்வொன்றையும் நிர்ணயித்ததனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த காலங்களில் அந்தந்த நேரங்களில் அந்த அமல்களை இந்த அடியார்கள் செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நன்மைகளை இவர்கள் தாராளமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாகவே அல்லாஹு தஆலா ரமலானின் ஜகாத்தை கொடுப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை இரட்டிப்பாக்கி தருகிறான். உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மதங்களிலும் புண்ணியம் என்பது ஒரு வார்த்தை இருக்கும். எல்லா மதத்திலும் இருக்கு, எல்லா சமயத்திலும் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் உலகத்தில் எல்லா மதங்களை விட எல்லா சமயங்களை விட புண்ணியம் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை இஸ்லாமும் பயன்படுத்துகிறது. அதே நேரத்தில் அந்த இஸ்லாம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு படி மேல சென்று அது கடமை என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஜகாத்து கொடுப்பது, சதகா செய்வது என்பது ஒரு நன்மையின் மட்டுமல்ல, அது ஒரு படி ஃபர்ல் என்பதாக மாற்றும் நமக்கு உபதேசம் செய்கிறது. ஜகாத்தை கொடுக்க தகுதியானவர்கள் அதை கொடுக்க தவறிவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே ஆகப்பெரிய குற்றவாளிகள், கொஞ்ச நெஞ்ச குற்றவாளிகள் கிடையாது. ஜகாத்தை கொடுக்க தவறியவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட தண்டனைக்கு உள்ளாக்குவான் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஒரு மனிதன் முறையாக ஜகாத்தை வெளியாக்காவிட்டால் அந்த தங்கத்தை கொண்டு அந்த வெள்ளியை கொண்டு எந்த பொருட்களை அவன் மறைத்து வைத்திருந்தானோ, மக்களுக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்தானோ, அந்த பொருட்களையே நான் என்ன செய்வேன், மறுமையில் அவனுக்கு தண்டனையாக மாற்றுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னதாக நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆட்டு மந்தை இருக்கு, ஒரு மாட்டு மந்தை இருக்கு, அல்லது ஒட்டகத்துடைய மந்தை இருக்கு அப்படின்னா அவர் என்ன செய்வான், 40க்கு 40 ஆட்டுக்கு ஒரு ஆடோ அல்லது 40 மாட்டுக்கு ஒரு மாடோ அல்லது 120 ஒட்டகங்கள்ல 40க்கு ஒரு ஒட்டகமோ இப்படி கொடுப்பது அவர் மீது கடமை. அவரு கால்நடைகளை காண்டு பெருக செய்கிறார்கள். அதிலிருந்து ஜகாத்தை கொடுக்காவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மஹ்ஷர் மைதானத்திலே எந்த விலங்குகளை இவர் பராமரித்தாரோ, எதிர ஜகாத்து கொடுக்காமல் கால்நடைகளை தடுத்து கொண்டார்களோ அந்த கால்நடைகள், உதாரணத்துக்கு 40 ஆடு வச்சிருக்காரு, ஜகாத்து கொடுக்கலன்னு சொன்னா மறுமை நாளில் ஒவ்வொரு ஆடு அவருடைய தலையை அந்த ஆட்டுடைய கொம்பு கொண்டாந்து அந்த மனிதரை முட்டும். இது தொடர்ச்சியாக நடைபெறும். அல்லாஹ் மஹ்ஷர்ல கேள்வி கணக்கு தோன்றியதிலிருந்து அந்த கேள்வி கணக்கு முடிக்கின்ற வரைக்கும் ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கு இந்த தண்டனை தொடர்ந்து நடைபெறும் என்பதை ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே செல்வந்தர்கள் தொழுகையை கடைபிடிப்பதை போன்று
செல்வந்தர்கள் ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுவதை போன்று, செல்வந்தர்கள் மார்க்கத்திலே சதக்காக்களை கொடுப்பதை போன்று இந்த ஜகாத்தையும் ஃபர்ல் என்று விளங்கி தந்தால் இந்த உலகத்திலே வறுமை என்ற வார்த்தையை கண்டிப்பாக ஒழிக்கலாம், ஒழிக்க முடியும், ஒழிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையில் படுத்தி காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஜகாத் என்பது உலக வரலாற்றிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல. ஜகாத் என்பது நபிமார்கள் காலத்திற்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்கள் காலத்திலும் அல்லாஹு தஆலா அந்த ஜகாத்தை இந்த மண்ணிலே அல்லாஹு தஆலா ஃபர்லாக்கி வைத்திருக்கிறார். குர்ஆனில் அதுக்கு அல்லாஹ் ஏராளமான ஆதாரங்களையும் ஏராளமான வசனங்களை அல்லாஹு தஆலா பேசுகிறார். வஜஅல்நாஹும் அய்யிம்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா வஅவ்ஹைனா இலைஹிம் ஃபிஅலல் கைராத்தி வஇகாமஸ் ஸலாத்தி வஈதாஇஸ் ஸகாத்தி வகானூ லனா ஆபிதீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சந்ததியினர்களுக்கு, தங்களுடைய சமுதாய மக்களுக்கு நன்மைகளை ஏவி சொல்லக்கூடிய நபியாகவும், நன்மைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய நபியாகவும், தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவராகவும், அதே நேரத்தில் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தால் ஆபிதீன், அவர் நம்மளுடைய அடியார்களிலே இதையெல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார் என்பதாக குர்ஆன் தன்னுடைய பதிவேட்டில் அழகாக பதிவு செய்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஜகாத் இந்த மண்ணிலே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா துன்து ஹய்யா. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எங்க இருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பாக்கியம் மிக்கவனாக ஆக்கியிருக்கிறான். அதே நேரத்திலே நான் அல்லாஹுடைய கட்டளைகளை, தொழுகையை தொடர்ந்து தொழக்கூடியவராகவும், அல்லாஹுடைய கட்டளைகளை ஜகாத்தை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவராகவும் நான் இருந்திருக்கிறேன் என்பதையும் அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நபி ஈசாவுடைய காலத்திலும் ஜகாத் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ وَكَانَ عِندَ رَبِّهِ مَرْضِيًّا. அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லுகிறான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், அவர் தன் குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவுவார், அவர் தன் குடும்பத்தாருக்கு ஜகாத்தை கொடுக்கும்படி ஏவுவார். வகான இந்த ரப்பி மர்தியா, அவர் நம்மிடத்திலே ஆக பிரியத்துக்குரிய மனிதராக நபியாக இருந்தார் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் உள்ள அத்தனை நபிமார்கள் காலத்தில் எந்தெந்த நபிமார்கள் ஜகாத்தை எல்லாம் கொடுத்தார்கள் என்பதற்கு அழகிய உதாரணங்களை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான். ஜகாத் என்பது இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழகிய பொருளாதார வடிவம். இந்த மண்ணில எத்தனையோ ஏழைகள் காலம் காலமாக ஏழைகளாகவே இருக்கிறாங்க, காலங்காலமாக வறுமையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஏழ்மையும் அந்த வறுமையும் போக்குவதற்காக வேண்டிதான் இஸ்லாம் இப்பேற்பட்ட ஒரு தூய்மை திட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. உலக நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, யாரும் பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு வகுத்ததாக வரலாற்றில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த பொருளாதார அழகிய வடிவு திட்டத்தை நீங்கள் ஒரு கணம் குறிப்பாக செல்வந்தர்கள் யோசித்து பார்த்தால் அவர்களுக்கு புரியும். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த ஜகாத் என்ற இந்த தூய்மை திட்டம் உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, உள்ளங்கள் இருக்கக்கூடிய அந்த கசடுகளை, அந்த கேவலமான கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த கேவலமான எண்ணங்களை கழுவுவதற்காக வேண்டியும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜகாத்தை இந்த மண்ணிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு 50 கடமைகளிலே ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறார். எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, செல்வந்தர்கள் தொடர்ந்து தொழுகையை 5 வேளை நிறைவேற்றுறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹஜ்ஜோ உம்ராவோ போயிட்டு வந்துருவாங்க, அல்லது ஏதாவது சதக்காக்களை கொடுத்துருவாங்க. ஆனா ஜகாத்து கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப பின்தங்கியவர்களா இருக்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலையில அந்த ஜகாத்துடைய விஷயத்தை இந்த உம்மத்துல செல்வந்தர்கள் கையாளுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், கைலா யகூனு தூரத்தும் பைனல் அக்னியா. ஜகாத்தினுடைய பொருளாதாரம் இருக்குது, அது உங்களுக்கு மத்தியில தான் சுத்தி இருக்குது, அது உங்களை விட்டு வெளியே வர்றதில்லை, அது உங்களை விட்டு வெளியே வரணும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். சூரா தௌபால அல்லாஹ் பேசுவான் நபியை பார்த்து, நபியே நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், ஹுதுமின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம்
பிஹா வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்த ஸகுனுல் லஹும். அல்லாஹ் அந்த ஆயத்துல என்ன பேசுறான்? நபியே, செல்வந்தர்களிடத்திலே நீங்கள் ஜகாத்தை கேட்காதீர்கள். புதுமின் அம்வாலிஹிம், அவர்கள் சதக்கா, அவருடைய ஜகாத்திலிருந்து ஜகாத்துடைய அளவை நீங்கள் எடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நபியை பார்த்து பேசுகிறார். நீங்க கவனிச்சு பாருங்க, இஸ்லாத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் ஆக்கப்பூர்வமானது, அதிகாரப்பூர்வமானது, அதே நேரத்தில் யாருக்கும் எந்த விதமான இடையூறு தராத ஒரு ஃபர்லுகளை தான் அல்லாஹ் இந்த உம்மத்தில் எல்லாவற்றையும் கடமையாக்கி இருக்கிறார். அல்லாஹ் நபியிட்ட சொல்றான், புதுமின் அம்வாலிஹிம், செல்வந்தர்களிடத்துல போய் நீங்கள் கேட்பதை விட அவர்கள் காசு பணங்களை கணக்கிட்டு அதனுடைய ஜகாத்தை நீங்கள் எடுங்கள். எடுத்த ஜகாத்தை ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் நீங்கள் உரியவர்களிடத்தில் கொண்டு போய் ஒப்படைங்கள் நபியே. அல்லாஹ் சொல்றான், நீங்க எடுத்த அந்த ஜகாத்துடைய அளவை எடுத்ததோடு நிப்பாட்டி விடாமல் அந்த செல்வந்தர்களிடத்தில் சொல்லுங்கள், உங்களை நான் சுத்தப்படுத்துகிறேன், மேலும் உங்களை நான் அதிக பரிசுத்தப்படுத்துகிறேன். ஜகாத்து எடுப்ப விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? எடுத்ததோட நிப்பாட்டிக்கல. நீங்க ஜகாத்து தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா ரெண்டு விதமான அற்புதங்கள் அங்கு நிகழும். ஒண்ணு என்னன்னா, உங்களை பரிசுத்தப்படுத்தப்படும், உங்களுடைய பொருட்களை பரிசுத்தப்படுத்தப்படும், உங்களுடைய பொருட்களை பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பரிபூர்ண ஈமான்தாரியாக அந்த ஜகாத்து கொடுப்பதிலிருந்து அல்லாஹ் உங்களை உருவாக்குகிறார். எத்தனை பேப்பர்கள்ல, எத்தனை செய்திகள்ல நம்ம பேப்பரை திறந்து படிச்சாலே 100 பவுன் கொள்ளை, 200 பவுன் கொள்ளை. எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள்ல திருட்டு பயலுங்க, பகல் நேரங்கள்ல உள்ள போகுது செயினை பறிச்சுட்டு போற நிலை, இரவு நேரங்கள்ல உள்ள போகுது நகைகளை திருடிட்டு போற நிலை. இதெல்லாம் எதை காட்டுது? திருட்டு பயலுக்கு வயிற்றுக்கு வலி இல்லாம திருட வந்தான் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீ கொடுப்பதை முறையாக கொடுக்காவிட்டால், உனக்கு நான் தந்ததை நீ முறையாக கணக்கிட்டு கொடுக்காவிட்டால் அதற்காக ஒரு திருடனை கூட நான் நியமனம் செய்வேன். அல்லாஹ் குர்ஆன் ஒரு இடத்துல பேசுவான், நீங்க நன்மை செய்யலன்னு சொன்னா உங்களை நானே என்ன செய்வேன்? நரகத்துக்கு போவதற்குண்டான காரண காரியங்களை நானே செய்ய வைப்பேன். தொடர்ந்து தொழுங்கன்னு சொல்லுவேன், தொடர்ந்து நோன்பு வைங்கன்னு சொல்லுவேன், தொடர்ந்து ஜகாத்தை ஆண்டுக்கு ஆண்டு வெளியாக்குன்னு சொல்லுவேன், நன்மைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவேன். நீங்க எதையுமே காதுல வாங்கிக்கலன்னா நான் ஒரு கட்டத்துல முடிவு எடுப்பேன், நீங்கள் எல்லாம் நரகம் செல்வதற்கு என்ன வழிகளையோ அந்த வழிகளை நானே உண்டாக்கி தருவேன். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான், ஜகாத்தை முறையாக செல்வந்தர்கள் ஆண்டுக்கு ஆண்டு கணக்கிட்டு கொடுக்காவிட்டால் அந்த செல்வந்தர்களுடைய வீட்டுக்கு திருடர்களையும் கயவர்களையும் மோசமான எல்லா பயலையும் நான் உன் வீட்டுக்கு அனுப்புவேன் என்பதாக அல்லாஹ் அற்புதமாக பேசுகிறான். கனிமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, சூரத்துல் பக்கரால அல்லாஹ் பேசுவார் பனி இஸ்ரவேல் சம்பந்தமாக, வைதா அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல லா தஅபுதூன இல்லல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வபனிஸ் சபீல். அல்லாஹ் அழகாக சொல்லிக் கொண்டு வருவான். பனு இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவர்கள் முறைகேடு செய்தார்கள். தங்களுடைய பெற்றோரிடத்திலே சமயங்களிலே தவறாக நடப்பார்கள். பனு இஸ்ரவேல் மக்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே சரியாகவும் நடப்பார்கள், தங்களுடைய பெற்றோரிடத்திலே கண்ணியமாகவும் இருப்பார்கள், மக்களிடத்திலே நல்ல சொல்லையும் சொல்லுவார்கள், மக்களிடத்தில் அழகிய முறையில் பழகுவார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் மிஸ்கீன்கள் ஃபுகராக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத்தை அவர்கள் முறையாக கொடுத்தார்கள். அந்த பனு இஸ்ரவேல் கூட்டத்திலே ஒரு சிலர் மட்டும்தான் ஜகாத்தை முறையாக கடைபிடித்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் காத்தில் பறக்க விட்டார்கள் என்பதாக சூரத்துல் பக்கராவிலே பனு இஸ்ரவேல் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறார். இங்க என்ன நடக்குதுன்னா, ஜகாத் என்பது காலத்தால் மறக்கடிக்கப்படுகிறது. ஜகாத்தை பற்றி பேசினாலே அல்லது அது சம்பந்தமான வார்த்தைகள் காதுல விழுந்தாலே வண்டிய வேற பள்ளிவாசலுக்கு விடக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. வண்டியை எடுத்துட்டு பள்ளிவாசல் பக்கம் வருவாங்க, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு அஜது கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த ஜகாத்துன்னு காதுல விழுந்துச்சுன்னா திருப்பி வேற பள்ளிவாசலுக்கு, அங்க ஏதாவது தௌபா ஓடிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வண்டியை உள்ள இந்த பயான கேட்கலாம். ஏன்னா ஜகாத்துடைய பயான கேட்டுட்டோம்னா கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துடும். நீ ஜகாத்து கொடுக்கலன்னா என்னென்ன தண்டனை என்பது நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா, கொடுக்காதவர்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க வச்சிருவான். ஷைத்தான் குர்ஆன்ல சில இடங்கள்ல இப்படி வாக்குறுதி தருவான் மனிதர்கள்ட்ட, நீங்க உங்களுடைய காசு பணத்தை அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யாதீங்க, நீங்க ஜகாத் ஆண்டுக்கு ஒரு முறை வெளியாக்காதீங்க, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வறுமை வந்துடும் சொல்லி ஷைத்தான் நம்ம என்ன செய்வான்? குர்ஆன்ல சில இடங்கள்ல வாக்குறுதி தர்றான்.
ஆனா அல்லாஹ் அதுக்கு நேர்மறையாக பேசுகிறான். நீ தொடர்ந்து ஜக்காத்தை கொடுத்தால் உன்னுடைய ஜக்காத்தில நான் வளர்ச்சியை உண்டாக்கி தருவேன். நிறைய பேர் என்ன விளங்கிட்டு இருக்கிறாங்க தப்பா, கொடுக்கறதுனால எல்லா கட்டத்திலும் அது குறைஞ்சு போயிடும் நினைக்கிறாங்க. எப்படி குறையும்? கொஞ்சமாவது நாம யோசிக்கணும். ஒரு விஷயத்தை நாம தொடர்ந்து அதை கொடுக்கறதுனால அல்லாஹ் தஆலா அதுல வளர்ச்சியை உண்டாக்கி தரான். சதக்கா கொடுக்கிறவங்க, ஜக்காத்து கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன், மேலும் மேலும் உச்சத்திலே போயிட்டு இருப்பாங்க. இந்த ஊருக்கு அவங்க வந்த போது ஒண்ணுமில்லாம வந்திருக்கலாம், ஆனா ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அசூர வளர்ச்சியா இருக்கும். இது எப்படி வந்ததுன்னு கேட்டதுன்னா கடுமையான உழைப்பு, அந்த உழைப்பின் மூலமாக வந்த செல்வம், அந்த செல்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறை அவர் ஜக்காத்தாக கொடுத்ததினால் அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் அவருடைய பொருளாதாரத்துல வளர்ச்சியை உண்டாக்குகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் என்ன? ஒன்றாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத்து, ஐந்தாவது ஹஜ். இந்த 5 அடிப்படையில தான் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. இதுல நான் கலிமா சொல்லிப்பேன், சமயம் கிடைச்சா தொழுவேன், வாய்ப்பு இருந்தா நோன்பு வைப்பேன், வாய்ப்பு இருந்தா ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போவேன், ஆனா 2.5% கொடுக்கறதுல நான் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருவன் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட விதிகளில் கொஞ்சம் ஏதாவது அவன் நேர காலங்களை எடுப்பானையானால் அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறார், கைலா எப்பவும் தூரத்தும் பைனல் அக்னியா, அந்த செல்வம் உங்களுக்கிடையே சுத்தி கொண்டிருக்கிறது. அது உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் கூடாரத்தை விட்டு, உங்கள் பீரோ லாக்கர்களை விட்டு ஏழைகளுக்கு போக வேண்டிய உரிய ஹக்கு நாங்க நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஜக்காத்து ஒருவருக்கு கடமையாயிடுச்சு, தெளிவாக தெரியுது, அவர் கொடுத்தே ஆகணும்ட்டு. அவர் கொடுக்க தவறிட்டா அவர்கள் வீட்டு வாசலில் போய் நின்று கூட ஏழைகள் என்ன செய்யலாமா, இப்படி உரிமையோட கேட்கலாமா, பெரிய மனுஷா வெளியே வா, ஒரு செல்வந்தர் என்ன வெளியே வா, நீ வைத்திருக்கும் எல்லா செல்வமும் உனக்குரிய அல்லாஹ் தந்தான், ஆனால் அதை கணக்கிட்டு தர வேண்டிய அந்த 2.5% இருக்குப்பா, அது எனக்குரிய ஹக்கு. அப்படி கேட்பதற்கு குர்ஆன் முஸ்லிம்களை வலியுறுத்துகிறது, கேட்க வேண்டும். நாம் கேட்க தவறினால் அவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வார்கள். கொடுக்காட்டா ஏழைகளுக்கு அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு சலுகையை தந்திருக்கிறான். அதுக்காக வேண்டி பயான்கள் சொல்லப்பட்டது சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச செல்வந்தரை போய் சட்டை போயிடாதீங்க. கேட்பவர்களுக்கு அந்த ஹிக்மத், அந்த ஞானம் பிறக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள். இந்த உலகத்திலேயே அற்புத திட்டம், பொருளாதார திட்டம் அல்லாஹ் உருவாக்கி இந்த ஜக்காத்து தான். மதீனாவுல, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் நுழைஞ்ச பிற்பாடு அங்க ஏகப்பட்ட வறுமை இருந்துச்சு. அந்த வறுமையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போக்குனாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகிய ஜக்காத்தினுடைய பொருளாதார திட்டத்தை அந்த சஹாபிகளுக்கு, சஹாபாக்களுக்கு பெருமானார் விளங்க வைத்தாங்க. யமன் தேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆளுநராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சு அனுப்புறாங்க. நியமிச்சு அனுப்பப்பட்ட அந்த முஆத் இப்னு ஜபல் யமன்ல போறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இப்படி அட்வைஸ் பண்ணாங்க, முஆதே நீ யமனுக்கு போனீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது அந்த மக்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடு, அந்த மக்களுக்கு தொழுகையை எப்படி தொழும் முறையை சொல்லிக் கொடு, அந்த மக்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான் நோன்புடைய சிறப்புகளை சொல்லிக் கொடு, அந்த மக்களிலே செல்வந்தர்கள் இருந்தால் அவர்களிடத்துல முறையாக கணக்கிட்டு 2% அந்த ஜக்காத்து வரி வசூலை முறையாக பெற்று அதை ஏழைகளிடத்துல ஒப்படைத்திரு, அவர்களில் செல்வந்தர்கள் இருந்தால் அவர்களை ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போவதற்குண்டான வழிவகுப்புகளை உண்டாக்கி கொடு என்று ஒரு ஆளுநருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 தான் முதல்ல சொல்லி அனுப்பினாங்க. அதுல போனா முஆத் இப்னு ஜபல் அவங்க கலிமாவுல வெற்றி அடைஞ்சாங்க, தொழுகையில வெற்றி அடைஞ்சாங்க, ரமலான் நோன்பு வைக்கக்கூடிய அந்த பயிற்சியில வெற்றி அடைஞ்சாங்க. ஒரு கட்டத்துல சாதிக்க முடியாத, சாதித்து காட்ட முடியாத, சாத்தியம் இல்லாத என்பதெல்லாம் நாம் விளங்கி வச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் நீங்க பேசிடலாம். ஜக்காத்தை பத்தி கொடுக்குற எங்களுக்கு தானே தெரியும் 2.5%, உங்களுக்கு என்ன இருக்கு, ஈஸியா நீங்க குறிப்புகள் எடுத்து பேசிடுவீங்க. அதை சம்பாதிக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதை சேகரிக்க எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டோம், அதுல நாங்க கணக்கு பண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கேள்வியாக வச்சிருக்கிறோம் கொடுக்கறதுல. முஆத் இப்னு ஜபல் சாத்தியப்படுத்தி காமிச்சாங்க. ஹதீஸ்ல வருது, மஹ்ஷர் மைதானம் கியாமத் நாள் நெருங்குகிற பொழுது ஒவ்வொரு செல்வந்தர்களும் என்ன செய்வார்களாம், தங்களுடைய காசு பணங்களை கைகளில் ஏந்தி கொண்டு ஒவ்வொரு வீதியா போவாங்களாம். நீங்க வாங்கிக்கிறீங்களா, என்ன நோன்பு கஞ்சிக்கு வடையா, கிடையாது, ஜக்காத்தை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்களாம். எப்படிங்க, ஜக்காத்தை நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக் கொள்கிறீர்களா,
நான் ஜக்காத்தை வைத்து 2 நாளா சுத்தி நிற்கிறேன், அதை வாங்குறதுக்கு தகுதியான ஆள் என் பார்வையிலே படுறது இல்ல. இப்படி ஒரு நாள் வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த நாள் கண்டிப்பாக வரும், அது வரைக்கும் இந்த உலகத்திலே வறுமை என்பது ஒழியவே ஒழியாது. அந்த நாள் வரணும்னா செல்வந்தர்கள் தொடர்ந்து ஜக்காத்தை ஆண்டுக்கு ஒரு முறை வெளியாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அவங்க வெளியாக்குவதில் தவிர்ந்து விட்டால், அதுல கொஞ்சம் கஞ்சித்தனம் பண்ணிட்டா இந்த உலகத்தினுடைய ஆயுள் நீடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த நாள் இருந்து அவ்வளவு சீக்கிரம் வராது. பெருமானார் சொல்லிட்டு போயிட்டாங்க, உலக அழியிற வரைக்கும் வறுமை இருக்கும். அந்த வறுமையை போக்கக்கூடிய வழியை அல்லாஹ் உலகத்துல உண்டு பண்ணிக்கிறான். அல்லாஹ் என்ன லாஜிக்கா பேசுறான்னா, இங்க 2 பேரும் வாங்க, பணக்காரனும் வாங்க, ஏழையும் வாங்க, உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் உறுப்புகளை படைச்சிருக்கிறேன், உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இந்த உலகத்துல நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். ஆனா ஒருத்தனை பணக்காரனா ஆக்கியிருக்கிற, ஒருத்தனை ஏழை ஆக்கியிருக்கிற. இந்த நியதி என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேணாமா? அல்லாஹ் சொல்றான், செல்வம் படுத்தினதை பார்த்து ஆண்டுக்கு ஒரு முறை நீ தரலன்னா அடுத்த ஆண்டு ஒன்ன பிச்சைக்காரனா ஆக்குவேன், அடுத்த ஆண்டு இந்த ஏழை நான் பணக்காரனா ஆக்குவேன். என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? 6 நாள்ல வான பூமியை படைச்சவனா, 6 நாள்ல வானம் பூமியில படைச்சவன். நான் ஒரு பொருளை படைக்க நாடுன்னு சொன்னா நான் பயன்படுத்துற வார்த்தைய குன்னுதான், அது உடனே பயக்குனா மாறிடும். இவ்வளவு ஆற்றல் கொண்ட நான் பொருளாதார விஷயத்துல ஏன் எல்லாருக்கும் செல்வத்தை வாரி வழங்குறேன்னா, இந்த அடிப்படையில போனாதான் உலகம் ஆரோக்கியமாக இருக்கும். செல்வந்தர்களும் ஏழைகளும் உலகத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கறதுனாலதான் உலகம் நிம்மதி பெறும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு ஜும்மாவிலையோ இல்ல ஏதாவது ஒரு வருஷத்துல ரமதான்லயோ எத்தனை பேருக்கு ஒரு துண்டை விரிச்சுக்கிட்டு, நாங்க கிட்னி ஆபரேஷன் பண்ணணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, கணவனை இழந்துட்டு வாழ்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், எத்தனை முஸ்லிம்கள் வாசல்ல நிக்கிறாங்க. இதனுடைய அடையாளம் என்ன? கொடுக்க வேண்டியதை முறையாக செல்வந்தர்கள் கொடுக்காத காரணத்தினால் இது போன்ற மனிதர்கள் எல்லாம் வழி தேடி வந்துட்டாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செல்வந்தர்கள்ட்ட போய் கேட்க வேண்டிய ஹக்கு ஏழைகள்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவங்க பள்ளிவாசல நாடி வர்றாங்க. வீடுகளுக்கு போனா துரத்தி அனுப்பிடுவாங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய வீடு, அங்க வந்து நின்றா சதக்காவும் கிடைக்கும், அங்க வந்து நின்றா ஜகாத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில வர்றாங்க. ஆனா செல்வந்தர்கள் கொடுக்குறாங்களா? கண்டிப்பா கிடையாது. முஆத் இப்னு ஜபல் என்ன செஞ்சாங்க? ஒரே ஆண்டுல யமன் தேசத்துல எல்லா செல்வந்தர்கள்ட்டையும் வசூலிச்சு ஏழைகளுக்கு கொடுத்துட்டாங்க. பின் என்ன செய்யறாங்க? அடுத்து உமர் மதீனாவுல ஜனாதிபதியா இருக்கிறாங்க. பாதி 3/4 பாதி என்ன செய்யறாங்க? ஜகாத் வசூலிச்சதுல மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. உமருல்லாவுக்கு கோபம் வந்துருச்சு, நான் ஒரு ஜனாதிபதி, நீங்க ஒரு ஆளுநரு, உங்களை நாங்க அனுப்பி வச்சிருக்கிறோம், நீங்க போன வேலையை செய்யாம அங்க உள்ள ஏழைகளுக்கு ஜகாத்தை வசூலிச்சு கொடுக்காம அதுல ஒரு பங்கை இங்க கொடுத்து அனுப்புறீங்களே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு உமர்ல கடிதம் எழுதினாங்க. அப்ப முஆத் இப்னு ஜபல் பதில் கடிதம் எழுதினாங்க, யா உமர் அவர்களே, நீங்க தவறா விளங்கிட்டீங்க. இங்க ஜகாத்து வாங்க கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் வழி இல்லாம, இல்ல இங்க வந்து கொடுக்காம ஏமாத்தி, அது மத்திய அரசுன்றதுனால நேரடியா முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க அப்படி கிடையாது உமர் அவர்களே, இங்க வாங்குறதுக்கு ஆள் இல்ல. முஆத் இப்னு ஜபல் சொன்ன அந்த விஷயம் என்ன? யமன்ல ஜகாத்தை வாங்க ஆள் இல்ல. போய் ஒழிப்பு செஞ்சது 1 வருஷம் தான். ஒரே வருஷத்துல யார் யார பார்க்கணும், யார் யார்கிட்ட பேசணும், எவ்வளவு அளவுகோல் என்பதை தெளிவாக உட்கார்ந்து எல்லாவற்றையும் வாங்கி யார் யார் ஏழைகள் இவர்களே தேடி போய் கொடுத்தாங்க. ஒரு மஹல்லாவுல 100 குடும்பம் இருக்குன்னா முதல்ல அந்த 100 குடும்பத்துடைய ரெக்கார்டு பள்ளிவாசல்ல இருக்கணும். இந்த மஹல்லால எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, இந்த மஹல்லால எத்தனை ஆலிம்கள் இருக்கிறாங்க, இந்த மஹல்லால எத்தனை ஹாஃபில்கள் இருக்கிறாங்க, இந்த மஹல்லால எத்தனை அநாத குழந்தைகள் இருக்கிறாங்க, இங்க எத்தனை விதவை பெண்கள் இருக்கிறாங்க, இங்க எத்தனை பேர் குடும்பம் நடத்த முடியாம வறுமை கோட்டுக்கு கீழே கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு பெரிய பட்டியல மஹல்லாவை நம்ம தயார் பண்ணிட்டோம்னா ஆண்டுக்கு ஒரு முறை ஜகாத்தை ஈஸியா வசூல் பண்ணிடலாம். அதே ஜகாத்தை ஏழைகிட்ட கொண்டு போய் சரியான முறையில சேர்த்துடலாம். இங்க அந்த ரெக்கார்டு இல்லாதனாலதான் ஊருதான் பெருசா இருக்கு. ரெக்கார்டு ஒண்ணுமே இல்லாதனால யாரு வச்சிருக்கிறா, யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல, யார்கிட்ட கேட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க. இன்னைக்கு ஏழைகளும் ஓரளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. தன்னுடைய வறுமையை வெளியே காட்டிக்கிறது இல்ல, ஒரு கௌரவம், சுய கௌரவம் வெளியே காமிச்சா நமக்கு அவமானம் ஆயிரும் சொல்லி ஏழையாக இருந்தாலும் கடனை உடனே வாங்கியாவது எல்லா காரியத்தையும் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு நிலைமை. முஆத் இப்னு ஜபல் ஒரே வருடத்துல யமனை மாத்தி காமிச்சாங்க. அடுத்த வருடம் ஜகாத்துல பாதியை கொடுத்து அனுப்பிச்சாங்க மதீனாவுக்கு.
அடுத்த வருஷம் என்ன செய்யறாங்க, முழு ஜகாத்தையும் வசூல் பண்ணி யமன்ல இருந்து மதீனாவுக்கே அனுப்பிட்டாங்க. இங்க வாங்கலாம் ஆள் இல்ல, அங்க யாராவது இருந்தா கொடுத்துருங்கன்னு சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்குக்கு இணங்க ஜகாத்தை முறையாக வசூலித்து ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம், அப்படி வசூல் செய்யக்கூடிய நபர் இந்த காலத்துல இப்பேற்பட்ட காலங்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த ஊர்ல ஏழைகளுக்கு வழியே இல்லாம போயிடும். ஏழைகளும் இருக்க மாட்டாங்க. நான் அதை விட இன்னொரு படி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இங்க இருக்கு. இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய வீட்டு வாசல்ல ஒருத்த வட்டிக்கு விடுறவன் வந்து நிக்கிறான், கதவை தட்டான்ல காலிங் பெல் அடிக்கிறான். அவனை வட்டிக்கு உள்ள தெருல விட்டவன் யாருடைய குற்றம்? செல்வந்தர்களாகிய உங்களுடைய குற்றம் தான். நீங்க முறையா கொடுக்கறத வருஷா வருஷம் கொடுக்காதனால வட்டிக்கு விடுறவன் பெருத்தொழில் வருகிறான். நாம அவனை குறை சொல்ல முடியாது, அவனுடைய தொழில், அது அவனுடைய தொழில். நீங்க நல்லா விளங்கிக்குங்க. வட்டியில வாழ்றவன், வட்டியை கொடுக்கிறவன் நல்லா வாழ்றது சத்தியமே கிடையாது. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, தர்மம் தலை காக்கும் சொன்னாங்களே ஒழிய வட்டி நம்மளை காக்கும் எங்கேயுமே சொன்னது கிடையாது. வட்டிக்கு விடக்கூடியவங்க ஆழமா யோசிச்சாலே அது தவறாதுன்னு சொல்லி அந்த தொழிலை அவங்க விட்டுருவாங்க. இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய நடுத்தர குடும்பங்கள் வீட்டு வாசலில் வட்டிக்கு விடுறவங்க தொடர்ந்து வந்து வாகனத்துல அவங்க கொடுத்த பணத்தை ரிபா வசூல் செஞ்சுட்டு போறாங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம். இதுல இந்த ஊர் பெருமைப்பிக்க ஊரு, அது அப்படிப்பட்ட ஊரு, முன்னோர்கள் வாழ்ந்த ஊரு, நாங்க அப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னு சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை ஈதுகாவுல நம்ம பேட்டி கொடுக்கறதுல என்ன ஒரு பெரிய அர்த்தம் வந்துட போது, மாற்றம் வந்துட போது. ஊர்ல ஒரு ஏழையை வச்சுக்கிட்டு நீங்க நாம என்ன வார்த்தைகளை சொன்னாலும் நாம சரியா செயல்படலாம் தான் அர்த்தம். முஆத் இப்னு ஜபலை போன்று அந்த சஹாபி செய்த அந்த முஜாஹிதை போன்று ஒவ்வொரு மஹல்லாவிலும் அந்த முயற்சி எடுக்கப்பட்டால் மஹல்லால ஏதுங்க வட்டிக்கார உள்ள வர போறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், இந்த ஜகாத்தை தொடர்ந்து கொடுப்பதனால் நிறைய சமூகத்திற்கு நன்மைகள் இருக்கு. ஒரு சஹாபி என்ன பண்ணாங்க, இரவோடு இரவா போனாங்க, ஜகாத்து கொடுத்தாங்க, சதக்கா கொடுத்தாங்க. பொழுது விடிஞ்சு பார்த்தா இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க பணக்காரனுக்கு கொடுத்துறாங்கப்பா. அப்ப அந்த பணக்காரன் யோசிக்கிறான். மறுநாள் போனாங்க, ஜகாத்தை எடுத்துட்டு போனாங்க, சதக்கா எடுத்துட்டு போனாங்க, ஒரு விபச்சாரிக்கு கொடுத்தாங்க. மறுநாள் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க விபச்சாரம் தொழில் செய்யறதுக்கு காசு பணத்தை கொடுத்துட்டாங்கப்பா. மூணாவது நாள் போறாங்க, ஒரு திருட்டு பயலுக்கு அந்த ஜகாத்து போய் சதக்கா போய் சேருது. இந்த 3 பேரும் மறுநாள் சிந்திக்கிறார்கள், ஒரு பணக்காரனா இருந்து நான் கொடுக்க தவறிட்டேன், ஒரு தப்பான தொழில் செய்யற எனக்கு நான் என் வேலை உண்டு இருந்தா என்ன தேடி என் வீட்டுக்கு பணம் வருமே. அதே போல ஒரு திருடன், நான் இப்படி வயிற்றுக்காக வேண்டி அடுத்தவர்கள் பொருளை திருடுகிறேனே, நான் நியாயமா நடந்தா எனக்கு உண்டான ஹக்கு வரும்னு சொல்லி 3 மனிதர்களை ஜகாத்து திருத்திய வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில இருக்கிறதே. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு சொல்லி காமிப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நீங்க கொடுக்க தவறியதுனால அபூபக்கர் வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு வரலாறு தெரியுமில்ல, ஒரு சஹாபி இருந்தாங்க, பர்லுக்கு மட்டும் வருவாங்க, சீக்கிரமா தொழுவாங்க, போயிடுவாங்க, வருவாங்க, போயிடுவாங்க. இப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டியா, வந்துட்டு ஓடுறீங்க, வறுமையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. சூரா தௌபால இருக்குல்ல, புதுமின் அம்வாலி சதகத்து துத்தஹீர் வ துஸக்கிஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹி இன்ன ஸலாத்த ஸகுனுல் லஹும். அல்லாஹ் நபியே சொல்றா, நபியே ஜகாத் வாங்குறவங்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க. ரசூலுடைய துஆ இருக்கு ஜகாத் கொடுக்கிறவங்களுக்கு. ரசூல் அந்த சஹாபிக்கு துஆ செஞ்சாங்க, பெரிய பணக்காரன் ஆயிட்டார், பெரிய பணக்காரர். என்ன ஆச்சு, 5 வேளை தொழுகையில முதல்ல இஷா கட்டாச்சு, அப்புறம் மக்ரிப் கட்டாச்சு, அப்புறம் அஸ்ர், அப்புறம் லுஹர், ஃபஜ்ர் கட்டாச்சு. பார்த்தாரு, ஊருக்குள்ள இருந்த வேலைக்காக சரி ஊருக்கு வெளியே போயிட்டார், ஜும்மாவுக்கு மட்டும் வருவார். அப்புறம் பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராது, ஊரை விட்டு நம்ம வெகு தூரம் போயிடலாம்னு சொல்லி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க, எங்க அந்த சஹாபியை காணோம். உமரையும் அபூபக்கரையும் விட்டு பார்க்கும் பொழுது அந்த சஹாபி பெரிய பணக்காரன் ஆயிட்டார். யார் ரசூலுல்லாஹ், அவர் பள்ளிக்கு வருவது நிப்பாட்டிட்டார். இப்ப போய் கேட்டாங்க, அவர்கிட்ட போய் ஜிஸ்யா வரியை வசூல் பண்ணிட்டு வாங்க. இப்ப அவர் சொன்னார், இதை நான் தர முடியாது, இது என்னுடைய சொந்த உழைப்பில் வந்தது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்ப நீங்க அப்படி பேசிட்டீங்களோ ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட வாங்குறத விட்டுட்டாங்க. அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தாங்க, அவர் தூக்கிட்டு ஓடியா இருந்தாரு, வாங்க மறுத்தாங்க. உமர் ஆட்சிக்கு வந்தாங்க, தூக்கிட்டு ஓடியா இருந்தாரு, வாங்க மறுத்தாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறார், எப்படியாவது வாங்கிக்கங்களேன், நபி கேட்டு நான் தர தவறிட்டேன். அப்பதான் அபூபக்கர் உமர் சொன்னாங்க, எங்கள் ஹபீபு கேட்டு எப்ப நீ தர மறுத்தாயோ அதற்கு பிறகு அதை வாங்குவதற்கு தகுதி எங்களுக்கு கிடையாது. நாம கவனிக்க வேண்டிய செய்தி, ஒரு கட்டம் தான்
ஒரு கட்டத்திற்கு மேல அல்லாஹ் என்ன செய்வான், நீங்க யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்லாஹ் அவங்கள வாங்க விடாம தடுத்துருவான். ஜகாத்தை நீங்கள் மிச்சம் வைத்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சா மறுமை நாளில் அதற்கான தண்டனை ஆக பெரியது. நாங்க நபிகள் நாயகம் ஒருத்தர் தங்கத்திலையும் வெள்ளியும் ஜகாத்து கொடுக்காம வருஷா வருஷம் தப்பிச்சுட்டு போறாருன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாளில் அந்த தங்கமும் வெள்ளியும் பெரிய பெரிய பாம்புகளாக மாறும். அந்த பாம்பு அந்த செல்வந்தரை ஒவ்வொரு நாளும் கொத்தி கொண்டே இருக்கும். ஒரு கொத்தை வாங்கிட்டு அவர் 7 வகையான பூமிக்கு அடியில போயிட்டு திரும்ப மேல வருவார்கள் பெருமானார் குறிப்பிட்டார்கள். யார் மீது ஜக்காத்து கடமை, ஜக்காத்து யார் யாரெல்லாம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு தேதிக்கு ஒரு வருஷம் பூர்த்தியாய் 87 கிராம் ஒருவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அவர் அதுல இருந்து 2.5% ஜக்காத்தை வெளியாக்க வேண்டும். வெள்ளியில 612 கிராம் ஒருவர்கிட்ட இன்னைக்கு ஒரு வருஷம் போய் பூர்த்தியாய் இருந்துச்சுன்னா அவர் அதிலே 2.5% ஜக்காத்து வெளியாக்க வேண்டும். எதன் மீது ஜக்காத்து கிடையாது என்று சொன்னால், வசிக்கக்கூடிய வீடு, பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், வாகனங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் ஜக்காத் என்பது கிடையாது. ஒருத்தர் பிளாட் வாங்கி போட்டு வச்சிருக்கிறாரு, வாங்கி போடும்போது நல்ல நியத்துல வாங்கினார், பசங்களுக்கும் வாங்கினார், குடும்பம் அதுல கிடையாது. ஆனா அது வியாபார நோக்கத்துல வாங்கி இருந்தா அது ஆண்டுக்கு ஆண்டு மவுசு ஏறிட்டு தானே போகுது, அவர் அதுல ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும். எதன் மீது ஜக்காத்து அவசியமாகிறது? வியாபார பொருட்கள், கடையில சரக்கு 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு கிடக்குதுன்னா அவர் அதுல ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். அதே போல உயர்ந்த ஜக்காத்து ஆடு மாடு ஒட்டகங்கள்ல ஒருத்தட்ட 40 ஆடு இருக்குன்னா 40க்கு ஒரு ஆடு, ஒருத்தட்ட 40 மாடு இருக்குன்னா 40க்கு ஒரு மாடு, ஒருத்தர் 120 ஒட்டகம் இருக்குன்னா 120க்கு ஒரு ஒட்டகம், இப்படி கணக்கிட்டு அவர் தொடர்ந்து கொடுக்கணும். இன்னைக்கு தேதி மார்ச் 21, 1 கிராம் தங்க நகை 8667 ரூபான்னு சொன்னா ஏறக்குறைய 86 24 கேரட் கொண்ட தங்கம் 8667னா ஏறக்குறைய 87 கிராமுக்கு அவர் என்ன செஞ்சாகணும், 7,54,029 பைசாவுல அவர் 40ஆம் வகுத்து 18,850 ரூபாய் அவர் ஒரு ஏழை கிட்ட கொண்டு போய் அப்படியே கொடுத்துடணும். யாரு கொடுக்குறா இன்னைக்கு? யார் கொடுக்குறா? ஜக்காத்தை ரொட்டியை பிக்கிற மாதிரி பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த சமூகத்துல ஏழ்மை அதிகமாயிட்டு கொண்டே இருக்கு. அதே போலதான் வெள்ளியிலையும் இன்னைக்கு தேதிக்கு 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய், அது நாம 612 கிராம் கணக்கிடும் பொழுது 69,768 ரூபாயில 40ஆம் வகுத்து 1,744 ரூபாய் நாம் என்ன செய்ய ஜக்காத்தா கொடுக்கணும். இப்படி தங்கம் வெள்ளி இந்த அளவுகோல் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அதை 2.5% நாம கண்டிப்பா வெளியாக்கணும். இல்லாவிட்டால் இந்த சமூகத்துல வறுமை என்றைக்கும் ஒழியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. யார் யார் இடத்துல எந்தெந்த அளவுகோல் தங்கமும் வெள்ளியும் மற்ற சரக்கு பொருட்கள் இருக்கிறதோ அந்தந்த அளவுக்கு இந்த அளவின் அடிப்படையிலே நீங்கள் அளவிட்டு கொடுத்துட்டால் அல்லாஹு தஆலா உங்களையும் பாதுகாப்பான், உங்கள் ஜக்காத்து பொருளையும் பாதுகாப்பான். எல்லாம் பண்ண அல்லாஹு தஆலா அந்த ஜக்காத்தை தரக்கூடிய உம்மத்தாக நம்மை ஆக்குவானாக. குறிப்பாக ஜக்காத்தை பெறக்கூடியவர்களை 8 பேர் அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்றான். அதுல நேரம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற. யார் பசிக்கும், யார் வறுமைக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா இஸ்லாம் சொல்லுது பசிக்கும் வறுமைகளுக்கு இருக்கிறத விட ஒருத்தர் கடல்ல மாட்டிக்கிட்டார், அவருக்கு கொண்டு போய் முதல்ல உங்க ஜக்காத்தை கொடுங்க. பசி கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும், வறுமை கொஞ்ச நாள் இருக்கும், ஏதாவது வளர்ச்சியில வந்துருவார். ஆனா கடன் வாங்கினவர் அந்த கடன் அடைக்காத வரைக்கும் அவருக்கு தன்மானம் மிகப்பெரியது. கடன் ரொம்ப மூழ்கி போன என்ன செய்வார், தூக்கில தொங்கிடுவார். அதுதான் நடக்குது எல்லா இடங்களையும். ஆனால் ஜக்காத்தை தரக்கூடியவர்கள் குறிப்பாக 8 பேர்ல கடன் யார் அதிகமாக பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தேடி கொண்டு போய் கொடுப்பதன் ஆக சிறந்ததுனால நபிகள் நாயகம் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறோமோ அந்த விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.